ராவணன் சீதையை கடத்திக் கொண்டு இலங்கைக்கு சென்றான். பிறகு சீதையை அசோகவனத்தில் விட்டான். இதையெல்லாம் கவனித்த பிரம்மதேவர் இந்திரதேவரை அழைத்து, சீதை ராவணனால் கடத்தப்பட்டிருக்கிறார். அதோடு ராவணனின் அழிவிற்கு காலம் நெருங்கிவிட்டது. ஆனால் ராமரின் பிரிவால் மிகவும் கவலையுற்று இருக்கும் சீதைக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது? அதனால் நீ சென்று தேவலோகத்தின் புனிதமான பாயசத்தை சீதைக்கு பருக கொடு என்றார். அதன்பின் இந்திரதேவர் நித்ராதேவியை அழைத்து கொண்டு சீதை இருக்கும் அசோகவனத்திற்கு சென்றார். நித்ராதேவி தனது நித்திரை என்னும் சக்தியை கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்த அனைத்து ராட்சசர்களையும் மயக்கமடைய செய்தார். பிறகு இந்திரதேவர் அந்த புனிதமான பாயசத்தை சீதையிடம் கொடுத்து பருக சொன்னார். சீதையும் அதை பருகினார். இதனால்தான் அசோகவனத்தில் அத்தனை நாட்கள் தாகமோ, பசியோ, உடல் சோர்வோ, நோய்களோ இன்றி வசித்தார்.